Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது நான் வந்து கிச்சன் டவல் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து சொல்லி கொடுத்திருந்தேன். அது வந்து நோட்ல ரஃபா வரைஞ்சு உங்களுக்கு காட்டி இருந்தேன். இப்போ வந்து அது எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காட்றேன். இந்த மாதிரி டவல் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வேஸ்ட் ஆக கூடாது அப்படினா நீங்க இத டபுளா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டவல் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு லெந்தா வேணும் அப்படினா நீங்க அதனுடைய இத வந்து அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஆல்ரெடி வீட்ல இருக்க ஒரு டவல் தான். இத வந்துட்டு நான் வந்து ரெண்டா கட் பண்ணி ரெண்டு டவல் வந்து நான் இதல வந்து ஸ்டிட்ச் பண்றேன். இப்போ இது மேல் பகுதி, இது கை துடைக்கிற பகுதி தான் நமக்கு வந்து இந்த டர்க்கி டவல் மாதிரி இருக்கணும். ஏனா காட்டனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஈரத்தை வந்து அது உறிஞ்சும். சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஆல்ரெடி கீழ சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ்டு தான். இப்போ இது வந்து மேலே இருக்க அந்த ஹேங்கிங்காக கொடையினுடைய வளைவு பகுதி இருக்கிற மாதிரி நான் ஒன்று அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி வச்சு நான் ரெண்டு கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மேலே ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் ஃபோம் கொடுத்து தச்சுக்கோங்க. அப்போ வந்து அது மடங்காமல் ஸ்டிஃபாக இருக்கும். சும்மா ஹேங்கிங்க்கு தான் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டாக மடித்து மேலே வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது கரைப்பகுதியாக இருக்குது, அதனால் நான் அதை மடித்து தைக்கல. இதுவும் சேம் ரெண்டு பக்கமும் நான் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மாஸ்க் பார்த்த மாதிரி அதே மெத்தடில் தான் இதை வந்து பீஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி தையல், எந்த மாதிரி ஃபோல்டிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கு எந்த தையல் போட்டால் அது ஆப்டாக இருக்கும், சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதில் நம்ம ரெண்டு பக்கம் வேணாலும் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மேட்சிங் த்ரெட்டே போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் சேம் கலர் இல்லாதனால நான் வேறு கலர் போட்டிருக்கேன். இது மேலே வைக்கிற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திக்னஸ் தான், அது அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக திக்காக இருக்கணும் அப்படின்னா உள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் அல்லது ஃபோம் இல்லை இன்னும் ரெண்டு கிளாத் உள்ளே கொடுத்து தைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கொடைக்கான ஒரு அந்த கைப்பிடி பகுதியில் அந்த ஹேங்கிங் இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது ஏற்கனவே நம்ம நாச் சென்டரில் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம தைக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஒரு கை கழுவுற இடத்துலையோ பாத்திரம் கழுவுற இடத்துலையோ இதை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னா ஒரே வேலையாக செய்ய மாட்டோம். ஒவ்வொரு வேலை செய்யும்போது உங்களுக்கு கை துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது ராங் சைடு, உள்ளே இருக்கிறது ரெண்டுமே ரைட் சைடு. ரைட் சைடு ராங் சைடு என்ன அப்படிங்கிறது பிகினர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட் சைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு மேல் பக்கமாக வர்ற துணி, அதாவது பிரிண்டட் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த துணியினுடைய நல்ல பகுதி அது. ராங் சைடு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உள்பக்கமாக போகிற பகுதியை தான் நம்ம ராங் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த வார்த்தையும் உங்களுக்கு புரியல அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அடிக்கடி வெளியே போகிறோம் வர்றோம், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் கம்பல்சரி. அதுக்காக எல்லா இதுலேயும் நம்ம துடைக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒன்றை எப்பவும் போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம கை துடைச்சிக்கலாம். அதை அப்பப்போ வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த கார்னர் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பும் போது அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அது வெளியில் நீட்டிட்டு வரும். அதனால் இப்போ நீங்கள் இதை திருப்பும் போது உங்களுக்கு அது ஒரு சின்னதாக ஒரு தொப்பி மாதிரியான ஒரு இது இருக்கும். உள்ள ஸ்டிஃப்னஸ் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் உள்ள வேறு ஏதாவது கிளாத்து கொடுக்குற மாதிரி வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே இருக்க அந்த டர்க்கி டவலை உள்ளே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது கரைப்பகுதி அப்படிங்கிறனால நீங்கள் இதுக்கு கீழே மடித்து தைக்க அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிடலாம். இப்போ இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் தான். அதனால் நீங்கள் எப்படி ஃப்ளீட் வச்சாலும் அதை உள்ளே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி பாதியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க.
பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு கலை உணர்வோடு செய்வாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது எதையாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யணும், பார்க்க அழகாக இருக்கணும், வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ரொம்ப இயல்பான குணம். அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஓனாக ஒரு விஷயத்தை பண்ணி போடும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். இப்போ இதை வந்து உள்ளே வச்சு மேலே கீழே 2 பக்கமும் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கூட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் நகர்ந்து வந்துடக்கூடாது. கரெக்டாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கம் வச்சு நம்ம தையல் போடுறத நீங்கள் விசிபிளாக வச்சுக்கலாம். ஏன்னா கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு அது ஈவனாக வருமா அப்படிங்கிறது தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு தையல் நெட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். நான் ஏற்கனவே மேலே ஒரு பேட்டர்ன் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை ஒரு பேட்டர்ன் வச்சு நீங்கள் எத்தனை இது வேணாலும் நம்ம தைச்சிக்கலாம். நம்மளுடைய வீட்டில் இருக்க டர்க்கி டவலுக்கு இந்த மாதிரி கூட நம்ம பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காட்டனாக ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா ஓவரால் எல்லாமே இதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டவே இன்னொரு தையல் வந்து மேல் பக்கம் நம்ம கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த தையலில் உள்ள ஈடுபாடு, அதனுடைய என்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். திடீர்னு எடுத்தோன்னா ப்ளவுஸு சுடிதார்னு போனீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வராது. அதனால் பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது மேலே உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடும் உங்களுக்கு அக்கறையும் வரும். அதனால் நான் சொல்லித்தர சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.